காலம் காலமாக கட்டிடக்கலைக்கு தமிழர்கள் தலை சிறந்தவர்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு உணர்த்தி வருகின்றன. பல்லவர், சோழர் கால பல்வேறு கட்டிடங்கள் இன்றைக்கும் பெயர் சொல்லும் அளவிற்கு உள்ளன. அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட பல கட்டிடங்கள் தற்போது பொலிவிழந்து வலுவிழந்து உள்ளன. புராதன சின்னங்கள் மற்றும் கோயில்கள் மட்டும் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வருகின்றன. பெரும்பாலான கோயில்கள் மற்றும் புராதன சின்னங்களுக்கு அருகில் இருக்கும் சாலை மற்றும் இதர கட்டிடங்கள் உயர்த்தி அமைக்கப்படுவதால் குறிப்பிட்ட கோயில்கள் மற்றும் புராதன சின்னங்கள் உள்ள இடம் தாழ்வாக மாறி மழைக்காலங்களில் தண்ணீர் புகுந்து விடுகிறது. இதனால் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டிடங்கள் மற்றும் கோயில்களை உயர்த்தும் முயற்சிகள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்டன. குறிப்பிட்ட ஜாக்கி லிப்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டிடங்கள் மற்றும் கோயில்களின் உயரம் உயர்த்தப்பட்டு வருகின்றன. 3 அடி 8 அடி என கட்டிட தன்மைக்கு ஏற்றவாறு அதனை உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சென்னை வியாசர்பாடியில் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான ரவீஸ்வரர் கோவில் தரைத்தளத்திலிருந்து உயர்த்தப்பட்டு வருகிறது. அருள்மிகு ரவீஸ்வரர் திருக்கோயில் ரொம்ப இந்த ஏரியாவில் ஃபேமஸ், மிக பிரசித்தி பெற்ற திருக்கோயிலாகும். வியாசார்பாடின்னு சொல்லிட்டு இந்த கோயிலை ஒட்டி தான் அந்த பேரே வந்தது. ஏன் சொன்னால் இந்த ஏரியாவுக்கு பானுபுரம்னு பேர். இங்கே வியாசர் தங்கியதுனால வியாசார்பாடின்னு சொல்லிட்டு இதை அழைக்கிறாங்க. இந்த ஏரியாவில் மிகவும் பழமையான கோயில் இது. கிட்டத்தட்ட 850 ஆண்டுகள் வரலாற்று ரீதியாக பழமையானதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பிற்கால சோழர் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்திருக்க கோவில். இந்த கோயிலில் சூரிய பகவான் வணங்கியதால் மூலவருக்கு ரவீஸ்வரர் என பெயர் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இக்கோயிலில் சூரிய கதிர் ராஜகோபுரம் வழியாக நந்தி மற்றும் நேரடியாக மூலவர் சிவலிங்கத்தின் மீது விழும். தற்போது சில ஆண்டுகளாக அந்த நிகழ்வு நடைபெறவில்லை. கோவில் தரைத்தளத்திலிருந்து சுமார் 5 அடி பள்ளத்தில் இருப்பதால் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது விழவில்லை என்பது தெரியவந்தது. மூலவர், அம்மன் மகாமண்டபம், நந்தி கொடிமரம், சண்டிகேஸ்வரர் ராஜகோபுரம் உள்ளிட்டவற்றை சுமார் 8.6 அடி உயரம் உயர்த்துவது என முடிவெடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3 அடிக்கு கீழே இருந்த கோவில் இன்னைக்கு 7.2 அடி உயரம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்முடைய ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் 6.2% உயர்ந்திருக்கு. ஒரு கம்பீரமாக உயர்த்தி பண்ணியிருக்கு. மழை காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வெளியேறதுக்கு வழி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு போர் மாதிரி போட்டு அந்த தண்ணி கீழே அபிஷேக தண்ணியாக இருந்தாலும் எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி மோட்டார் பம்ப் பண்ணி தான் வெளியில் ஏற்றணும். இப்போ உயர்த்தினதுக்கு அப்புறம் நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இனிமேல் அந்த பிரச்சனைகள் இருக்காது. இந்த நவீன தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எந்த விதமான இரும்போ மற்ற விஷயங்கள் பயன்படுத்தப்படாமல் கருங்கற்கள் முழுமையாக பூமிக்கு அடியில் அது இது பண்ணிவிட்டு லிஃப்டிங் அந்த கம்பெனியோட ஜாக்கி கிட்டத்தட்ட ஒரு 600 ஜாக்கி உதவியோட அது ஒவ்வொரு இதுவாக உயர்த்தினாங்க. இப்போ உயர்த்தி ஒரு 12 இன்ச்சு உயர்த்தினோடனே ஒரு கருங்கல் பொருத்துறதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 அடிக்கான கற்கள் இது வரைக்கும் பொருத்தப்பட்டிருக்கு. அதனுடைய பணிகள் இன்னும் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. நிறைய பணிகள் முடிஞ்சிட்டு இருக்கு. அதன்படி இதற்காக சுமார் 2 கோடி செலவில் நவீன தொழில்நுட்பமான ஜாக்கி உதவியுடன் கோயிலை உயர்த்தும் பணியை கடந்த ஆண்டு இந்து சமய அறநிலைத்துறை துவங்கியது. அதன்படி தற்போது 75% மேல் பணிகள் முடிவுற்று பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஒரு ஜாக்கி ஒரு முறை சுழற்றும் போது மேலுள்ள கட்டிடம் 1 மில்லிமீட்டர் உயர்கிறது. 4 இன்ச் வரை உயர்த்தப்பட்ட பிறகு அந்த இடத்தில் கற்கள் பொருத்தப்படுகின்றன. அதன் மேல் மீண்டும் ஜாக்கிகள் பொருத்தப்பட்டு மேலும் உயர்த்தப்படுகிறது. 10 அடி ஆழத்திலிருந்து இந்த கோவிலை உயர்த்திட்டு வர்றோம். ஃபர்ஸ்ட் அவங்க ஜாக்கியை வச்சு ஒரு 2 அடி தூக்கி தருவாங்க. அந்த 2 அடி தூக்குன உடனே நாங்கள் உள்ள கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே ஜாக்கியை வச்சு டைட் பண்ணி கோவிலில் லோடை கல் மேலே கொடுத்துட்டு அந்த இடையில மரபு சார்ந்த கடுக்கா, வெல்லம், சுண்ணாம்பு இதெல்லாம் அரைச்சி கீழே ஒரு 2 அடிக்கு போட்டிருக்கிறோம். ஒரு 3 வரி வரைக்கும் போட்டிருக்கிறோம். அதுக்கு மேற்கொண்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணுங்கிறதுக்காக சிமெண்ட்டும் மணல் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டிடங்களை உயர்த்த முடியும், தேவைப்பட்டால் நகர்த்தவும் சுழற்றி வேறு திசையில் வைக்கவும் முடியும் என்கிறார் இந்த தொழில்நுட்பத்திற்கான காப்புரிமையை பெற்றிருக்கும் மேன்ஷன் நிறுவனத்தின் இணை இயக்குனர் டவீந்தர் சௌஹான். We lifted this temple is 7.2 inches. So earlier the problem is water came inside the temple. So the temple authority hired with us. So we lifted the temple. So you can see this temple is now flooded free water. So this famous temple with sunlight.
So this is built by only stone. So that's it. And our aim is the save our heritage for future. We lot of done the stone temple also we done in Chennai, Tamil Nadu. இரவீஸ்வரர் கோவிலை முழுவதுமாக இடித்து கட்ட ரூபாய் 10 கோடிக்கும் அதிகமாக செலவாகலாம் என கூறும் பொறியாளர்கள் தற்போது ரூபாய் 2 கோடி செலவில் இந்த பணிகள் செய்யப்படுவதாகவும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைவதாகவும் கூறுகிறார்கள். இது மொத்தம் இந்த திருப்பணிக்கு வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் 2 கோடி ரூபாய் நாங்கள் வந்து திட்டமிட்டோம். பொதுவாக வந்து 10 கோடி ரூபாய் இடிச்சுட்டு கட்டணும்னு சொன்னால் 10 கோடி ரூபாய் மேலே ஆகும். சுற்றுச்சூழலாம் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆனால் பழமை மாறாமல் அப்படியே கட்டணுன்ற அந்த அடிப்படையில் பண்ணதுனால மிக குறைந்த இதில் வந்து 2 கோடி ரூபாய் செலவிலேயே இந்த பழமையும் மாறாமல் புதுப்பிக்கப்பட்டிருக்கு இந்த கோவில்.